இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா, விஜய் இங்கே டிபி சத்திரம்னு சென்னையில் ஒரு இடம், அங்கே கொஞ்சம் வெள்ளம் அதிகம் இருந்ததான், பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூப்பிடுறாரு பனையூருக்கு. கேவலமான விஷயம். ஒரு தலைவன் மக்களை சந்திக்கக்கூடிய திராணி இல்லாதாலும் நீங்கள் என்ன தலைவன்? மக்களை சந்திக்க வேண்டாமா? வீட்டுக்கு பனையூருக்கு வர சொல்லி அரிசியும் இதையும் கொடுத்து வருகிறார். ஏன் விழுப்புரம் போகல, இதுக்கு போகலன்னா, நான் போனால் ரசிகர்கள் நெரிசல் அதிகமாகும், போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு உட்காந்துட்டு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. நான் அப்போவே சொன்னேன், மக்கள் பிரச்சனையை பேசணும்னு. இன்றைக்கி தான் அறிக்கை விட்டுருக்காரு. அறிக்கையை படித்தேன்னா கமலஹாசன் அறிக்கை மாதிரி ஒன்றுமே புரியாது. யாரை தாக்குறாரு, யார் இடையில காவின்னு ஒன்று வருது, பிஜேபியை தாக்குறாருன்னு நினைக்கிறான். திமுகவை தாக்குறதுக்கு பயந்துக்கிட்டே என்னென்னமோ சொல்கிறாரு. சம்மந்தம் அவருக்கும் புரியலை, மற்றவங்களுக்கும் புரியலை. ஒரு நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல தைரியம் வேணும். தைரியம் இல்லாதவெல்லாம் ஓடி போயிருங்கிறான். நீ அரசியலுக்கு லாயக்கு இல்லை. தைரியம், மன தைரியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? மன தைரியம் இல்லாதவன் ஒரு நாட்டை எப்படி ஆள முடியும்? அதனால விஜய்க்கு மன தைரியமே கிடையாது. வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 2015 சென்னையில் எவன் ஒன்றும் தன்னார்வ தொண்டர்கள் ஒரு பனியனை போட்டு வந்து என்னென்னத்தையும் கொடுத்துட்டு போனான். யாருன்னே தெரியாது. தியாகிகள் மாதிரி வந்தான், மெழுகுவர்த்தியை கொடுத்தான், சாப்பாடு கொடுத்தான், பாலை கொடுத்தான், குழந்தைங்க இருக்கிற இடத்துல அவன் வந்து கொடுத்துட்டு போனான். அது மாதிரி உங்கள் ரசிகர்களை ஒரு பனியன் உங்கள் படத்தை போட்டுட்டு ஒரு சில கோடிகளை அள்ளி விட்டீங்கன்னா இது மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும்ல. அது செய்யலை விஜய்.